ஜெயலலிதா சொத்து வழக்கில் வங்கிகளிடமிருந்து அவர் பெற்ற கடன் தொகைகள் மற்றும் ஆவணங்களை தொகுத்து அறிக்கையாக தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வரை சொத்து வழக்கிலிருந்து விடுதலை செய்த கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கர்நாடக மாநில அரசு மற்றும் திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னதாக இந்த வழக்கில் தொடர்புடைய ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வருக்கு எதிரான தன்னுடைய வாதத்தை கர்நாடக மாநில அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே கடந்த வாரம் நிறைவு செய்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்புடைய 6 நிறுவனங்களுக்கு எதிரான வாதத்தை கர்நாடக மாநில அரசு சார்பில் வழக்கறிஞர் ஆச்சாரியா இன்று நீதிமன்றத்தில் தொடர்ந்தார். அவர் தன்னுடைய வாதத்தில் இந்த வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசுவாமி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன்களை கணக்கிடுவதில் பிழை செய்துள்ளார். அதன் காரணமாகத்தான் இவர்கள் அனைவரும் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வங்கிகளிடமிருந்து வெறும் 9 கோடி ரூபாய் தான் கடனாக பெற்றார்கள். ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசுவாமி குறிப்பிட்டுள்ளதைப் போல 24 கோடி ரூபாய் கடனாக பெறவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளை தொகுத்து நாளை நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர். தந்தை செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.